வேர்த்து ஒழுகுன்னு ஒழுகுது. செம கிளைமேட்டாக ரைனிங் கேள்விப்பட்டேன். அப்படியா? காசு பணம் இருக்கவங்க எங்கே வேணாலும் போகலாம் தர்சன். எங்களை மாதிரி ஆளுகள்லாம் வேறு வழி இல்லை, இப்படி தொடச்சி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நாளை இரவு ராமேஸ்வரம் பயணம். சித்ராமா பாருங்க பிரகாஷ், நீங்கள் அப்பப்போ கோயில் குளமாக சுற்றிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக ஹாப்பியாக போயிட்டு வாங்க. ராமேஸ்வரம் என்னோட ரொம்ப நாள் ஆசை, இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வரீங்க, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் போனாலும் ஒன்று தான், நான் போனாலும் ஒன்று தான், போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா. ஜி மோகன்ராஜ், மோகன் குணராஜ், வாங்க மோகன் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ஒருத்தர் தாங்க இரவு வணக்கம். ஜி மோகன் கோவில்பட்டின்னு போடுற முழு ஊரு பேர் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறீங்க, ஏன் ஆரம்பத்துலேயே இரவு வணக்கம்னு போட்டுறீங்க? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? நாளை நாளைக்கு லூசு யாரு பேயின்னு நினச்சி பயந்துட போகிறாங்க சங்கர். என்ன நான் மொட்டை பாஸ் நவ் சித்ரா கமன் மொட்டையே அடிச்சுக்கலாம் மாட்டுக்கு தர்சன், முடியல. எங்கேயும் இல்லை காசு. சித்ரா மேடம், டூர் கைடு போகிறேன், கண்டிப்பாக போயிட்டு வா தர்சன். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நீ பயன்படுத்திக்க சரியா. என்னால் முடியல இந்த சங்கர் பிரச்சனை என்னைக்கு தான் முடிவுக்கு வரும்னு எனக்கு தெரியல. நான் மொட்டை போட்டால் தான் முடிவுக்கு வரும் போல வாட்டுக்கு. இந்த சங்கர் அப்போ தான் விடுவாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, என்னோடய முடியை ரொம்ப லைக் பண்ணுறாரு. இருக்கிறது 4 முடிதான் பார்த்தியா, அதெல்லாம் குட்டை குட்டையாக மிதக்குது. ஐயோ ஐயோ, சங்கரை நினச்சா சிரிப்பு தானாக வருது. பிரச்சாணி பெருச்சாணி, ஐயோ ஐயோ முடியல. சாப்பிட்டியா சங்கரு? சாப்பிட்டியா மம்மி? அதெல்லாம் கேட்டுறாத, வந்தால் நேராக அந்த முடியில தான் கண்ணு. சங்கருக்காகவே நான் மொட்டை போடலான்னு இருக்கேன். கஷ்டப்பட்டு இப்போ தான் சொட்டை மண்டையெல்லாம் நிரப்பிட்டு இருக்கேன் முடிய. என்னை மொட்டை போட வச்சு மறுபடியும் அழகு பார்த்துருக்கும் போல வாட்டுக்கு. மொட்டையை போட்ட வேறு பிரச்சனையே இல்லை, வாங்கி வச்சுருக்கிற கர்ச்சீப்புக்கு வேலை வந்துடும், டெய்லி கட்டிட்டு உக்காந்துக்குவேன். டார்ஜிலிங்கில் ஒரு கோவில் போகணும்னு சொன்னால் எங்கே எனக்கு தெரியும், அதான் கூப்பிட்டு போகிறேன், டூர் கைடு மாதிரி ஒரு ஃபேமிலியை. நீ ஃபேமிலி கூட்டிகிட்டு போறியா தரிசனு? போயிட்டு வா. வெளிநாடு போகிற பாக்கியெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? சத்தியமாக எனக்கெல்லாம் இருக்கானே தெரியல. சிவன் கோயில் அது. அப்படியா? சரி ஓகே, போயிட்டு வா. எனக்கு ஒரு ஆசை, என் அம்மாயி வாழ்ந்த இடம் சிங்கப்பூர், அங்கே போகணும்னு ஆசை. எங்கள் அம்மா பிறந்த ஊரை போய் ஒன் டைம் நான் அந்த ஊரை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அது எப்போ நிறைவேறுமா இல்லை நிறைவேறாமல் போயிருமான்னு எனக்கு தெரியல. என்னோடய ஃபேமிலி இல்லை. போய் சாமி வேண்டிட்டு வா. ரிலையன்ஸ் ஃபேமிலி. நான் ஹெலிகாப்டர் வரவாங்க, போயிட்டு வரலாம். சசி அண்ணா, உங்களால் முடிஞ்சால் வாங்குங்கண்ணா ஹெலிகாப்டரு. வேறுங்க தர்சன் டார்ஜிலிங் போகிறாராம், வெஸ்ட் பெங்கால் இந்தியா. நம்மளும் போயிட்டு வருவோம், ஹெலிகாப்டர் வாங்குங்க. நம்மலாம் கற்பனையில் ஹெலிகாப்டர்னு எழுதலாம். தண்ணியில் மழை பெஞ்சதுன்னா அந்த குட்டையில் நிற்கிற தண்ணியில் வேணால் கப்பல் செஞ்சு விடலாம். ஹெலிகாப்டர்லாம் போக முடியாது சசி அண்ணா, நம்மளாம் அவ்வளோ வசதி கிடையாது. மிடில் கிளாஸ் மாதம் மாதிரி நம்மளாம் மிடில் கிளாஸ் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிற மாதிரி இருக்குது.